நமக்கான வேல்யூ மதிப்பை நான் நிறைய இடத்துல நான் லவ் பண்ணதுல இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கட்டும், நிறைய வேலை செய்யற இடத்துல இருக்கட்டும் நானே குறைச்சிக்கிட்டேன். ஓகே, எனக்கு இன்ஸ்டாகிராம்ல இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு, நான் பெரிய பாக்ஸர், நான் நல்லா ஃபிட்னஸ் அப்படிலாம் என்னைக்குமே எங்கேயுமே இருந்தது இல்லை. அப்படியும் நான் ஒன்றும் பெருசா இல்லை. உடனே அதுக்கும் கமெண்ட் போடுறாதீங்க. இந்த மாதிரி அதாவது நம்ம ஒரு விஷயத்துல உயர்ந்து இருக்கோம்னா அந்த இடத்துலயும் தாழ்ந்து இருக்கணும். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, தன்னை தான் தாழ்த்த படிக்கிறவன் எவனோ அவன் தான் உயர்த்த போடுவான், உயர்ந்தின நான் தான் கெத்துன்னு சீன் போடுறவன் அவன் எங்கன்னா ஒரு இடத்துல மொக்க வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வசனத்தை வந்து நான் ரொம்ப ஆணித்தனமா என்னுடைய மனசுக்குள்ள பதுக்கி வச்சிருக்கேன். அதனால எல்லா இடத்துலயுமே வந்து தாழ்ந்து போகணுன்றதுக்காக நம்ம இறங்கி பேசுவோம்ல, அதனால இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இவன் ஒரு வேஸ்ட் பழி, இவன் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வேல்யூவை மதிப்பிட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம அண்ணன் ஒரு அடி சொன்னாரு, பிரியாணி மாதிரி சாப்பிடணும், பழைய சோறு மாதிரி சாப்பிடணும், எல்லா இடத்துலயுமே பழைய சோறு மாதிரி வாரி பூசி கூடாதுரா, அளவா இருக்கணும், அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி அளவா இருறா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம க்ளோஸ் ஆகணும், ஜாலியா பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இவங்கெல்லாம் நம்மள அப்படி நினைச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா, ப்ளீஸ் இமீடியட்டா சொல்றேன், தயவு செய்து அளவா இருங்க.